அப்படின்னு சொல்லுவோம். வந்து நின்றுட்டு நாய் போல இது மாதிரி கோட்டம் ஆடு அடி வாங்க கூட தவறல. ஆனா கத்தி
திரும்ப வராது. இந்த பார் உள்ளவரை கடலிலே நீர் உள்ளவரை பகவானுடைய பேர் உள்ளவரை இன்னைக்கு எதுக்கு நாடகம் வச்சிருக்காங்க? தம்பி எதற்காக நாடகம்? எதுக்கு கூத்து வச்சான்னு கேக்குறேன். ஆமா, எதுக்கு கூத்து வச்சான்னு கேக்குறேன். கூத்து எதுக்கு வச்சுக்கான்னு கேக்குறேன். ஆமா. ஓ கத்து மூத்த விட்டு எதற்காக நாடகம்? யாரா புறா இங்க வந்து இன்று இரவு வைத்திருக்குள்ள நாடகம் இருக்கு. எதுக்காக கேக்குறேன். செல்லமுத்து மாரியம்மனுக்கு சாக்கை என்று குழு வச்சு அபிஷேக அதோடு விட்டா பெருமகனாது என்று அம்மான வீதி உலா கொண்டு வந்து சன்னிதானத்தில் அமர்த்தி ஓரிரு கேள்வி என்று அவர் காட்டி இடத்தை சேர்ந்த ஐயனாம் அம்மன் நாடக குழு கொண்டு வந்து ஓரிரு கேளிக்கை என்னும் நாடகத்தை பாடு வரல எட்டு பாடு பாட்டு வேண்டாம் அப்படி ஆனால் அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக இங்க அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த சபையில தெரியுதா? இந்த சபை எங்குமே பார்த்தது கிடையாது. சாப்பிடா இப்படிதான் இருக்கணும். மாடு அமைய வேண்டுமா ஒரு மன்னவனுக்கு, மனைவி அமைய வேண்டுமா ஒரு புண்ணியவானுக்கு, இதை போல் மக்கள் அமைய வேண்டுமா இந்த ஊரில் இருக்க முடியாதா நாட்டாமை இந்த மாதிரி கூடத்தை பார்த்தாதான் நம்ம இருக்க ஆர்த்தகர் நல்லா என்று சார். ஆமா, இப்ப பெற்ற சபையை பார்த்தால் எப்படி பார்க்க முடியும்?
ஏய், அப்படி சபையில யாரு மந்தாள்கள் கூட ஏய், சபையில் உள்ள கற்றோர் கருணையுற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வங்கள் யாவத்தமான பேர்களுக்கும் அடியவன் கோடான கோடி வணக்கம். அதோடு மட்டுமல்ல லைட்டு பூசுதுடா. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பையனை வந்து புட்டு பொண்ணு அடிக்கூடாத அச்சாவா உனக்கு பேதி வந்துருச்சாப்பா. சரி போட்டு விடு. ஏய், இவருடைய பாதார வந்த கமலங்களுக்கு கோடான கோடி வணக்கம். வணக்கம். அதோடு மட்டும் கோமாளை நாடக ஆசிரியர் நாடக பேராசிரியர் அண்ணனுடைய பாதார வந்த கமலங்களுக்கும் ஆமா நம்ம குழுவை சேர்ந்த 16 ஆட்டக்காரர் அவர்களுக்கும் வணக்கம். அடியவன் கோடான வாழ தூக்கணும் என்ன நாம அப்பதான் ஆட்சி வளர்க்கிறாங்க. எப்படி விளக்கம்? ஆட்கள் ஐத்தல் காத்தல் அப்படி சொல்ல முடியாது. மும்மூர்த்தி தேவர்களிலே நான் முதல் தேவனாக இருக்க முடியாது. என்னுடைய பெயரோ தேவகோபால். படிக்கிற ஆளா நீ? தேவை இந்திரர்கள் படிக்கிற ஆளா நீ? இல்லடா, நடக்கிறார்கள் கிடையாது. தேவர்கள் இருக்கின்றார்களே. தேவ உலகத்துக்கு அதிபதியாகத்தான் இருக்க முடியாது. அதிபதி என்றால் அதுக்கு விளக்கம் என்ன? எனக்கு எப்படி அப்படி கேட்கணும். நான் பார்த்தா எனக்கு தெரியாது. லோடு போட்டு கிடக்குறான். உன் தாக்காரன் பொண்ணு சாதி அடக்கலாம்.
தேவர்கள் இருக்கின்றார்கள். அனைத்து தேவர்களுக்கும் வருட ஒரு முறை தேவ சபை கூட்டுவது பேச வேண்டும். யாதாகிலும் நடத்த வேண்டுமானால் என்னை கேட்காமல் எதுவுமே நடக்க முடியாது. எப்பேற்பட்ட கடவுள் தான் கேட்டான், என்னை கேட்க வேண்டும். அப்படி தேவ உலகத்திலே தேவ சபை கூட்டி அங்கே பேச வேண்டியது பேசி அதன் பிறகுதான் அப்படி அதாவது சிம்மத்தில் அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு குறை வராமலும் செய்யும் போது என்ன தெரியுமா, அது அப்படி இருந்த போதிலும் சிம்மாதனத்தில் அமர்ந்திருக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா, அந்த ரம்பை ஊர்வாசியும் அரம்பை ஊர்வசி அரம்பை ஊர்வசி 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 பஞ்செல்லாம் உடச்சுருவேன். ஒரு பஞ்சு இருக்காது, ஏற்கனவே பண்ணி கூட ஒரு கடா பண்ணி காணாம். ஊர்வசி திலோதமை மேனகை அப்படி என்று சொல்லும்படியான நடின மாதர்கள் ஓடி வந்து என் அருகாமையில தாம் 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 என என்ன படம் ஊர்வசி எங்க நாட்டுல 2 பேர் தாங்க நடிக்க மாட்டேன். ஐயோ ஏன் கேக்குற, சொல்லு. 2 பேர் வந்து அடக்காம உள்ள வர. யாரு அது? யாரு சொல்லு. ஒன்னு எஞ்சி கோட்டர் ஒண்ணு பூல கட்டம் எப்ப பார்த்தாலும் ராத்திரி பூரா கோட்டரு பொய்தேரி கோட்டரு. ஆனாங்க அது அப்படி இருக்கா உலகத்திலே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு எனக்கா சச்சவனை ஒடி சொல்றான். அண்ணாமலைக்கு மனைவி பேர் என்ன தெரியுமோ? என்ன சொல்லு. இந்திராணி இந்திராணி அயல் ராணி நம்ம போட்டாச்சுன்னா கூட்டாடா. சரியா வா. கல்யாணம் பண்ண செலவு 3 லட்சம். ஆமா, அந்த 3 லட்சம் மாதத்துல 1.5 லட்சம் நீ கொடுத்துருக்கியா? இல்லங்க, கிடையாது. இல்ல சாப்பாடு போட்டுமே அதுக்கு மட்டும் 1.5 லட்சம். உங்க அம்மா எங்க அம்மா? ஆமா.
சாப்பாடு போடுறதுல 1.25 லட்சம் அதுல நீ பாதி போட்டியா கிடையாதுதானே இல்ல அதை விட்டு போடு கோயில் மோன வச்சுன அதுக்கு மட்டும் 15,000 இல்ல 7,000 முடிச்சியா இல்ல அதை விட்டு இல்ல 3 முடிச்சு ஒரு பொண்ணடி போறது இல்ல நான் 1.5 முடிச்சு போட்டேன் நீ 1.5 முடிச்சு போட்டியா இல்ல அப்புறம் எப்படி போம் போட்டாட்டி இருங்க உங்க அக்கா எங்க அக்கா ஆமா உங்க சித்தப்பா எங்க சித்தப்பா சித்தப்பா உங்க சின்னம்மா எங்க சின்னம்மா ஆமா உங்க அத்தை எங்க அத்தை உங்க மாமியா எங்க மாமியா அப்படியே ஒண்ணுல மாமியா ஒண்ணு கமிட்டி உங்க சித்தப்பா எங்க சித்தப்பா அது எப்படிதான் சொல்லுவா மாமாடியா எதை வேணாலும் பொதுவாக சொல்லலாம் ஆமா ஆனா மனைவி மட்டும் உன் மனைவி என் மனைவி ஏன் அதுக்கு முன்னே உன் பொண்ணாடி என் பொண்ணு சொன்னேன் இப்போ வந்து அடிக்கிறியா இல்லையா ஆமா அவங்க வீட்டுல போய் என்ன பண்ண போறேன் அப்படி அதாவது உலகத்திலே அந்த தனிமாக வரக்கூடாது ஹிமாலயத்தில் அமர வேண்டும் இவருடைய மனைவான இந்திராணியை கொண்டு வந்தால் சென்று என் மனைவியை நான் அழைத்தேன் என்று நீ போவாத நீ திருத்து பையா உன் மனைவிக்கு தான் யாரு ஒப்பல இருக்கிற வீடியோ கழிச்சுட்டு அதேதான் இப்படி பலகாரம் என்னவென்றால் அவர் தேவேந்திர மகாராஜனாகப்பட்டவர் தன்னுடைய தேவியா இருக்க முடியாம அவ இந்திராணி அம்மனை அழைக்க இந்திராணி அம்மன் தான்